Hi guys, welcome to Tamil Crypto Tutorial. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்காயின் டெக்னிக்கல் அப்டேட், அடுத்து காயினெக்ஸ் ஆசிலேட்டர் ப்ரோக்ராம், அடுத்து கேஸ் அப்டேட், இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீசெண்டாக போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் பேசிக் வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். ஸோ இப்போ உள்ள கண்டிஷன் படி கிரிப்டோ வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இல்லை. ஸோ வந்து ஃபாரெக்ஸ் வந்து இந்த கேப்பில் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ணிக்கிறது ஃபாரெக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். வால்யூம் வந்து ஹையாக இருக்கிறனால பேசிக்காக ப்ராப்பராக லேர்ன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃபாரெக்ஸில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கடைசியாக போட்டிருக்க ஒரு 5 வீடியோஸ் வந்து பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பிட்காயின் என்ன கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதான் வந்து இப்போல காமனாக உள்ள கொஸ்டின். பிட்காயின் அப் ஆகுமா டவுன் ஆகுமா, அல்ட் காயின் சீசன் எப்போ வரும். ஸோ நார்மலாக காமனாக எல்லாருமே வந்து இந்த கொஸ்டின் தான் வந்து டெய்லி வந்து என்கிட்ட கேட்டுருக்குது. நான் சொல்கிற எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பிட்காயின் வந்து இன்னும் வந்து ஒரு கண்டிஷனுக்கு போகலை. அதாவது அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு முடிவுக்கு போகலை. அப்படின்னா ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் பிட்காயின் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுருவேன். $9,000 கீழே வந்தால் தான் பிரேக் அவுட் ஆகி டவுன், அதாவது லாங் டேர்முக்கு. அதே மாதிரி $11,000 மேலே போனால் தான் உண்மையிலேயே அப் ட்ரெண்ட். சரியா? ஸோ அது வரைக்கும் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து சைடுவே தான். சரியா? தான் வந்து ஷார்ட் டைம் அப்டேட். சரி, 1 ஹவர் சார்ட்டை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரி, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு அப்பா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் என்ன நடந்திருக்கு பாருங்கள். கிளியராக வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். கேண்டலில் நேற்று வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கட்டாயி அப்பா இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நார்மலாக ஸ்பின்னிங் டாப் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நார்மலாக டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டுருக்குன்னா செல்லஸ் அதிகமாக இருந்தால் டவுன் ட்ரெண்ட்லேயே வரும். ஆனால் ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பையஸும் செல்லஸும் ஈக்குவலாக இருந்தால் ஸ்பின்னிங் டாப் வரும். ஸோ செல்லஸே இருந்த இடத்துல பையஸும் புதுசாக வரும்போது ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ அடுத்து என்ன வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து அக்ரெசிவ் மூமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு ரீசன், அதுவும் ஒரு ரீசன், ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருந்து. ஸோ அப்பா இருக்குது. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆர்எஸ்சியில் பாருங்கள் ஓவர் சோல்ட் லெவலில் இருந்திருக்கு. 35 இதுக்கு முன்னாடி போகும்போதும் அதே மாதிரி பிட்காயின் பாருங்கள் $9,000 வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாகி ஒரு $2,000 வந்து இதுக்கு முன்னாடி அப்பாயிருக்கு. சரியா? அதாவது பிட்காயின் ஓவர் சோல்டு போகும்போது. ஸோ திரும்பவும் ஓவர் சோல்டு வந்திருக்கு இப்போ முந்தா நாள். ஸோ வந்த பிறகு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று லாஸ்ட் 2 நாளாகவே வந்து பையர்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட் கொஞ்சம் அப்பாயிருக்கு. சரியா? ஸோ வந்து மார்க்கெட் அப்பாயிரும். ஸோ மேபி இன்னும் ஒரு 1 or 2 டே கூட அப்பாகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஓவர் சோல்டு வந்த அன்றைக்கி ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 நாள் வந்து க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ நமக்கும் இன்னும் ஒரு 1 or 2 டே க்ரீன் கேண்டில் கொடுத்து டவுன் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அடுத்து ஷார்ட் டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துப்போம். பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு கைஸ். ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னா இந்த 10,200 லெவல். சரியா? இந்த பாயிண்ட். ஸோ 10,200 லெவல் டச் பண்ணி மார்க்கெட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் $10,000 ஓகேவா டவுன் ஆகிட்டுருக்கு. இன்னும் வந்து கிளியராக வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகலை. இப்போ ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி ரிவர்ஸ் ஆகி இதை பிரேக் அவுட் பண்ணி 10,000 லெவலுக்கு இந்த 10,200க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் ட்ரேட் பண்ணலாம். 11,000க்கு மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக இருக்கும். அது வரைக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் கொடுக்கலாம், மேபி கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப நாளாக வந்து சைடு வெளியே இருக்குது. எண்ணெயிலேருந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை 19ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் வந்து கிளியராக வந்து சைடுவே மார்க்கெட் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே வந்து அப் அண்ட் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் டச் பண்ணியிருக்கு. மேபி நாளைக்கு இதே மாதிரி சைடு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இன்றைக்கி வந்து ஒரு அக்ரெசிவாக இன்றைக்கி வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்தனால நாளைக்கு வந்து இதை கட் பண்ணி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கட் பண்ணி போனால் மட்டும் பை சைடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து இந்த நேரம் வந்து பை பண்ணுறது வந்து சரியாக இருக்காது. சரியா? அதே மாதிரி டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,500 கட் பண்ணால் $9,000 வரலாம். 9,000 கட் பண்ணி டவுன் ஆனால் மட்டும்தான் வந்து டவுன் ஆகும். ஸோ டவுன் சைடு ட்ரைட் பண்ணுறவங்க 9,000 கீழே போனால் மட்டும் டவுன் ட்ரைட் பண்ணுங்கள், மற்றபடி ட்ரைட் பண்ணாங்க. சரி, ஓவரால் மார்க்கெட் என்ன அப்படின்னா ட்ரேட் பண்ணலாமா, அல்ட் காயினில் ட்ரேட் பண்ணலாமா, பிட்காயினில் ட்ரேட் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து காமனாக கேட்குறது. என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நீங்கள் வந்து எதுவும் காயினில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அதே மாதிரி நிறைய பினான்ஸ்லாம் ஸ்டாக்கிங் போகுது. QTM, XLM, சம்திங் KDM, இதே மாதிரிலாம் நிறைய போகுது. சாரி, KDM இல்லை, KMD. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து காயின்ஸ்லாம் வந்து ஸ்டாக்கிங் மீன்ஸ் நீங்கள் அந்த காயின் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரிவார்டு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக்கிங்லேயோ இதுலையாவது வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு
சைலண்ட்டாக இருக்கிறது பெட்டர். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து சீசன் மாதிரி, ஒரு அல்ட்காயின் சீசன் நல்லா இருக்குது, அல்ட்காயின் சீசன் தொடங்கும் போது நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மார்க்கெட் டல்லாக இருக்குன்னா நீங்களும் காமாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஒரு கிரிப்டோவில் ஒரு காமனாக ஒரு தாட் உண்டு, ட்ரேட் பண்ணாமல் இருந்தாலே வந்து கிரிப்டோவில் ப்ராஃபிட் தான் அப்படின்னு. அது ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டல் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட்டு கூட ஒரு 1 or 2 ட்ரேடு நீங்கள் ப்ராஃபிட்டில் எடுத்துருவீங்க, அடுத்து ஒரு ட்ரேடில் பெரிய லாஸ் ஆகிரும். ஸோ அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் இருப்பீங்க. லாஸில் தான் செல் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு கட்டாயம் ஆகும். ஏன்னா வந்து ஒன் சைடுலேயே போகும். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ எதுக்கு வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? ஸோ வந்து பெட்டர் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதனால தான் வந்து நான் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஃபாரெக்ஸ் டியூட்டோரியல் வீடியோ போடுறதுக்கு ரீசனே அதுதான். ட்ரேட் பண்ணுறோன்னு நினைக்கணும், டெய்லி ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது சிலருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபாரெக்ஸ் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையே வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து ஆசிலேட்டர் ப்ரோக்ராம். சரி, கேஸ் அப்டேட் பார்த்துப்போம். கேஸ் அப்டேட் ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட் இப்போ வரைக்கும் பெண்டிங் தான். டேட் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக கொடுத்துருக்க டேட்னா ஆகஸ்ட் மாதம் 9ஆம் கொடுத்துருக்காங்க. மேபி சேஞ்ச் பண்ணி 5ஆம் கூட மாற்றலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 5/2 அப்படின்லாம் இருந்து அடிக்கடி வந்து டேட் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டில் கேஸ் பெண்டிங் தான். கிரிப்டோ ரிலேட்டாக எந்த நியூஸும் வரல. அதேமாதிரி மீடியாவில் ஏகப்பட்ட நியூஸ் ப்ளஸ் மைனஸ்னு வந்துக்கிட்டே இருக்குது. மீடியா நியூஸ்லாம் வந்து ப்ராப்பராக நான் வந்து எதுவுமே நம்புறதில்லை. ஸோ என்ன வேணாலும் வரட்டும், நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இங்கே கேஸ் ஜட்மெண்ட் என்ன மாதிரி வருது அதெல்லாம் வந்து பார்க்கணும். சரி, இப்போ வரைக்கும் கேஸ் பெண்டிங் தான், நோ வரிஸ். ஸோ ஏதோ மேஜர் அப்டேட் வந்து அப்படின்னா குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராமில். சரி, ஓகே. ஆசிலேட்டர் ப்ரோக்ராம் 2 ஆசிலேட்டர் ப்ரோக்ராம் போகுது, ஸ்பைஸு, எஃப்டிடி. எஃப்டிடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சிஇடி டோக்கன், அதாவது காயினஸ் எக்ஸ்சேஞ்சில் சிஇடி டோக்கன் நம்ம காமனாக வந்து நம்ம லைவ்லலாம் வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறது தான். சிஇடி வந்து லாங் டேர்மு ஹோல்டு பண்ணணும்னா ஹோல்டு பண்ணிக்கோங்க, நிறைய சொல்லியிருந்தேன். ஸோ யாரும் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ரூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 நாள் ஹோல்டு பண்ணணும். அதாவது இன்றைக்கி காலையில் இருந்து எஃப்டிடி டோக்கனுக்கு இன்றைக்கி காலையிலேருந்து ஆகஸ்ட் 5ஆம் வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். அப்படி ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 30 எஃப்டிடி கொடுக்குறாங்க. சரியா? ஒரு ஷேருக்கு 30 எஃப்டிடி. ஒரு ஷேர் மீன்ஸ் என்ன அப்படின்னா 10,000 சிடிலேருந்து 50,000 சிடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர். சரியா? ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கோட்டா 50,000க்கு மேலேனா 2, 1,00,000க்கு மேலேனா 3. ஸோ இது மாதிரி காமனாக நம்ம 10,000 to 50,000 தான் மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுருப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வந்து கிடச்சிருக்கும். சரி, அந்த ஒரு ஷேர் நமக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒரு ஷேருக்கு 30 எஃப்டிடி. ஒரு எஃப்டிடி பார்த்திங்கன்னா 1.5 மேலே போயிட்டுருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு $50 வரோன்னு வச்சுக்கோங்களேன். $50 வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் 2 UTC இந்த டைமுக்கு ஆசிலேட்டர் ப்ரோக்ராம் இந்த பேஜில் வந்துவாங்க. சாரி, இது ஸ்பைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் அதே ரூல் தான், ஸ்பைஸுக்கும் அதுதான். ஆனால் வந்து எஃப்டிஎக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எஃப்டிடி. ஆனால் ஸ்பைஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். சரியா? சரி, ஓகே. இதில் இருந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த சைட்டில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி வெரிஃபிகேஷன் மஸ்ட்டு, ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கைஸ், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மாதிரி இதில் வரும். அதாவது இந்த டைமுக்கு வரும். ஸோ அந்த டைம் வரும்போது என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இதில் ஒயிட் பேப்பர் வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ இந்த எஃப்டிஎக்ஸ் டோக்கனை பற்றியும் காயினெக்ஸ் பற்றியும் ஏதாவது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளிக் பண்ணி ஆன்சர் சொன்னால் மட்டும்தான் வந்து கலந்துக்க முடியும். ஸோ அது ஆன்சர் அந்த எதுக்கு அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் கோட்டா அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. சரியா? நிறைய பேர் ஹோல்டு பண்ணியிருந்தாலும் 1000 ஷேர் தான் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ 1000 ஷேர் மீன்ஸ் ஒருத்தர் பெரிய அமௌண்ட்டில் ஹோல்டு பண்ணியிருக்காங்களாம், ஒருத்தருக்கே 5 ஷேர் போயிடும். சரியா? ஸோ அது எல்லாம் இது பண்ணி வரும்போது நம்ம வந்து வாஸ்ட்டாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் மட்டும் தான் வந்து நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரீயாக வந்து எஃப்டிடி டோக்கன் கிடைக்கும். சரி, இந்த ஆன்சர் தப்பாக சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, தப்பாக சொன்னாலும் அது தப்புன்னு காமிக்கும். ஸோ நீங்கள் அடுத்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம், அது வந்து ரைட்டுன்னு மாறும். ஸோ ரைட்டுன்னு மாறணுன்னா அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்படி வந்து எல்லா கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? டோட்டல் 30 எஃப்டிடி, இது வந்து டோட்டல் ஃப்ரீ. அடுத்து என்ன அப்படின்னா, ஆசிலேட்டர் ப்ரோக்ராமில் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்பைஸ். சரியா? இதை வந்து ஒரு டோக்கன். ஸோ இந்த டோக்கனுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ரூல் தான். இது வந்து ஆகஸ்ட் 6ஆம் நெக்ஸ்ட் டே. சரியா? ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 5, இது ஆகஸ்ட் 6. ஸோ இதோட ஸ்னாப்ஷாட் டைம் எப்போ தொடங்குது அப்படின்னா நாளை தொடங்குது. ஸோ நாளையிலேருந்து ஆகஸ்ட் 6ஆம் வரைக்கும் நீங்கள் 10,000 சிடிக்கு மேலே நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஷேர் பண்ணும்போது என்ன டைம்னு கேட்குறாங்க. ப்ரோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதில் 2 UTCன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் கூகுளில் போய் 2.00 UTC to IST, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இப்படி போட்டிங்க அப்படின்னா டைம் வந்துடும். சரியா? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா டைம் வந்துடும். ஸோ இந்த டைம் தான் வந்து நம்ம டைமுக்கு ஸ்னாப்ஷாட் டைம். சரியா? ஸோ இந்த டைமுக்கு நம்ம வந்து ஆகஸ்ட் 6ஆம்
ஸ்பைஸ் டோக்கன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது யார் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். 10,000 சீட்டு வச்சுருந்தா அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். சரி, ஒரு டோக்கனுக்கு எத்தனை காயின் தராங்க அப்படின்னா 50,000 ஸ்பைஸ் காயின் தராங்க கைஸ். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, 0.002 ஒரு செட்டோசி தான் வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். சரியா? ஸோ அந்த லெவல் தான் வரும். ஸோ ரொம்ப ப்ரைஸ் கம்மி. டோட்டலாக வந்து $10 ஒருத்துள்ள காயின் தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரியா? சிடி வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிடி அண்ட் பிசிஹெச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிசிஹெச் வச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சிடி அண்ட் பிசிஹெச் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ ஒரு ஆளுக்கு $10 ஒருத்துள்ள காயின் கிடைக்கும். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஐஓ கான்செப்ட். நீங்கள் இந்த காயின் வாங்கிக்கலாம். அடுத்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆன பிறகு நீங்கள் வந்து ஒரு 2x 3x ப்ராஃபிட்டில் வந்து செல் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஆப்ஷன் தான். இதை தாண்டி என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து லக்கி ட்ரா மாதிரின்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ வந்து ஆமாம், லக்கி நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லக்கி ட்ரா மாதிரி. ஸோ வந்து இது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. சிலர் வந்து வின் பண்ணலாம். இப்படி வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, வாய்ப்புகளும் உண்டு. சரியா? இது ரிலேட்டடாக இது வந்து ஒரு பெரிய மேஜர் அப்டேட்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து டோட்டலாக $10 தான் வந்து கொடுக்குறாங்க. $10 ஒருத்துள்ள காயின் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க கொடுக்குறாங்க. ஸோ மேபி அது கூட ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. சரியா? ஓகே கைஸ், இது வந்து வேறு இதில் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம அந்த டைம் பார்த்துக்கலாம். ஆகஸ்ட் 5 ஆகஸ்ட் 6 அந்த டைமில் நம்ம வந்து குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் எதாவது டவுட்னா. சரியா? வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான். ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் இந்த டீட்டெயில்ஸ் தான். சிஇடி அதே மாதிரி சிஇடி ப்ரைஸும் வந்து அப் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து இந்த 5 நாளைக்குள்ளாடி வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. சரியா? யாரும் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாக வந்து ஒரு 12% பக்கத்தில் மார்க்கெட் வந்து அப்பு. ஆனால் வந்து இப்போ டவுன் ஆகிட்டுருக்கு. இப்போ டவுன் ஆகிட்டுருக்க ரீசன் என்ன அப்படின்னா ட்ரேடர்ஸ் எல்லாரும் வெளியே வந்துருப்பாங்க. ஹோல்டர்ஸ் எல்லாரும் இந்த ஸ்னாப்ஷாட்டுக்காண்டி 5 நாள் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணியே தீருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக செல் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் ட்ரேடர்ஸ் வந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டவுன் ஆன பிறகு திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஐயூஓ எல்லாமே வந்து இதில் வந்து காயினெக்ஸில் இன்னும் கண்டினியூஸாக வரும். ஸோ அதில் வந்து கலந்துக்கலாம். மிஸ் பண்ணவங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.